பீப்புள் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சூழ்நிலை அரசியல் பரபரப்பு என்னென்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம். இதில் கூட்டணி கட்சிகளுக்கு 2 அமைச்சரவைகளுக்கு இன்றைக்கி பதவி பிரமாணம் செய்து வச்சார் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, முதலமைச்சர் முதல் முறையாக பதவியேற்பு விழா பண்ணும்போது தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்தது கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் தான். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், அப்புறம் கம்யூனிஸ்ட்டு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, அப்புறம் எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்தாங்க. அதாவது முதல் முறையாக வந்தே மாதரம் பாடி, அதுக்கடுத்து தேசிய கீதம், அதுக்கடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து, 3வது முறைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது. விஜய் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், இது போன்ற அரசு நிகழ்ச்சிகளை இனிமேல் நடைபெறாதுன்னு விஜய் உறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அறிக்கை விட்டுருந்தார். நேரடியாக பத்திரிகையாளர்களையும் சந்தித்து பேசினார். ஆனால் இன்றைக்கி அவருடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு ஆதி திராவிடர் நலத்துறைக்கு அமைச்சர். அதாவது அந்த துறையை ஆதி திராவிடர்னு இல்லாமல் சமூக நீதித்துறைன்னு இந்த அரசாங்கம் பேர் மாற்றிருக்கு. சமூக நீதி அப்படின்னு தலைப்பு இருக்குது. ஆனால் சமூக நீதியை காக்கிறதுக்காக நாங்கள் தான் ஆரம்ப காலத்திலேருந்து குரல் கொடுக்குறோன்னு மாறுதட்டி பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர் தான் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்காரு. தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படும், அதாவது வந்தே மாதரம் பாடணுன்னா இவர் அப்போவே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் விழாவை நீங்கள் தான் கண்டிச்சிங்க. உங்கள் முன்னாடி உங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பதவியே இருக்கும்போதே இந்த பிரச்சனை, அதாவது வந்தே மாதரம் பாடம் அப்போவே நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் பதவி ஆசை இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதனால தான் நான் இன்றைய தாவேக அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு அன்றைக்கி சொன்னீங்க. மதவாத சக்திகள் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, அதிமுக வேணா, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஜெயிச்சதுனால அவங்களும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சனாதன எதிர்ப்பு கொள்கையை முன் வச்சு அதிகமாக பேசுனதே நீங்கள் தான். உங்களுக்கு அடுத்து தான் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதியே இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனார் சனாதன எதிர்ப்பு பேசி. நீங்கள் தான் பார்லிமெண்ட்டில் கூட பேசுனீங்க சனாதன எதிர்ப்புன்னு. ஆனால் இன்றைக்கி அதே சனாதன சக்திகள் அந்த ஆளுநர் மாளிகையில் உங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் சனாதனம் பேசின உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு மேலே பேசினார் பாரதிய ஜனதாவை எதிர்த்து. இன்றைக்கி அவர் பதவி பிரமாணத்திலேயே வந்தே மாதரம் பாடப்பட்டது. நீங்கள் ஏன் அதை கேட்கலை, கண்டிக்கலை அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் இன்றைக்கி அதிகமாக சமூக வலைதளங்களில் உங்களை கேள்வி கேட்டு துளைக்கி எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பதில் சொல்லலை. சூட்டோட சூட நீங்கள் போய் சட்டமன்றத்தில் போய் அமைச்சர் இருக்கையில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை அமர வச்சிங்க. அதுக்கடுத்து கூட நீங்கள் இது வரைக்கும் இன்னும் பதில் சொல்லலை. அதாவது இத்தனை வருஷ காலமாக தமிழக அரசியலில் ஒரு தூய்மையான அரசியல்வாதி அப்படின்னு பேரெடுத்த ஒரு தலைவர்னால் அது திருமாவளவன் தான் அப்படின்னு பெரும்பாலான மக்களால் பேசப்பட்டுச்சு. அது குறிப்பிட்ட இந்த மே 4ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா திருமாவளவனோட ஒவ்வொரு நாள் பேச்சும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அன்றைக்கி என்ன, நீங்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, வந்தால் இந்த தமிழ்நாட்டை அப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது, மதவாத சக்திகள் உள்ளே பூந்துருவாங்க, தமிழ்நாடே வேறு மாதிரி போயிடும், இப்போதைக்கு மக்களை மக்களின் முடிவுகளை ஆதரித்து மக்கள் பெரும்பான்மையாக தாவேகாவுக்கு ஆதரிச்சிருக்கிறதுனால நாங்கள் மாற்று கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் நலன் கருதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு நீங்கள். அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க, இடதுசாரிகள் முடிவை பொறுத்து என்னங்கிறத கலந்து பேசி முடிவெடுப்போன்னு நீங்கள். அப்புறம் கலந்து பேசுனீங்க, அதுக்கு நாள் எடுத்துக்கிட்டீங்க. இதுக்கு பின்னாடிலாம் நீங்கள் ஏன் டிலே பண்ணீங்கன்றது மக்களுக்கு தெரியும். இப்போ அதை சொல்லி நேரத்தை கடத்த விரும்பல. அப்புறம் டிலே பண்ணீங்க. அப்புறம் ஒரே முடிவாக நீங்கள் இடதுசாரிகள் நிபந்தனையின்றி ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்களும் நிபந்தனையின்றி ஆதரவு தந்துட்டீங்க. ஆனால் ஆதரவு கொடுத்த எல்லா தலைவர்களுடைய அலுவலகத்துக்கும் சென்று முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் போய் நன்றி தெரிவித்தார். உங்கள் அலுவலகத்துக்கும் வர்றேன்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஆகிட்டு நீங்கள் எங்கள் அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்ட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆதரவுகளில் அவர் முதலமைச்சராகவும் பதவி ஏற்றுட்டார்.
மீண்டும் உங்களுடைய அலுவலகத்துக்கு வர்றாரு. அலுவலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் அலுவலகத்துக்கு ஒரு சோபா வருது, புது சோபா. சரி, புது முதலமைச்சர், அதனால் புது சோபா போட்டிங்கன்றது அது பெருசாக பேசப்படலை. ஆனால் அதிலிருந்து ஒரு 2 தினங்கள் பழுத்தா அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் அவங்கள சந்திக்கிறதுக்கு விஜய் போகிறார். அங்கேயும் ஒரு சோபா போகுது. இந்த 2 சம்பவத்தினால தான் எதிர்க்கட்சி தலைவர் வந்து சட்டசபையில் முதலமைச்சர்கிட்டே கேட்குறாரு, ரீல்ஸ் ஆட்சி இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்க, புஷ்பா பட பாணியில் குதிரைப்பேரம் சோபா ஆட்சி நடத்துகிறீங்க அப்படின்றாரு. குதிரைப்பேரம் நடந்துன்றது அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. ஆனால் உடனே நீங்கள் வந்து ரியாக்ஷன் பண்ணுறீங்க, நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருந்தோம், அதனால தான் வந்தது, குதிரைப்பேரம் எங்கிட்ட பேசப்படலைன்னு. பேசினீங்களா பேசலையாங்கிறது மக்களுக்கு தெரியும். சரி, நிபந்தனை இல்லாமல் ஆதரவு கொடுத்துட்டீங்கல்ல, முடிஞ்சு போச்சுல. இன்றைக்கி இடதுசாரிகள் அப்படி தானே இருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ எப்படி நீங்கள் வந்து அமைச்சர் பதவிக்கு, நான் எங்களுக்கு வந்து பதவி ஆசை இல்லை, குதிரைப்பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்கள் குரல் கொடுத்தீங்க. இதுக்கு எத்தனை மீட்டிங்கு, ஜூம் மீட்டிங் நடந்துச்சு, லெட்டர் பேடை அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க, எம்எல்ஏக்கள் அங்கே போயிருந்தாங்க, வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் ஆதரவு கடிதம் கொடுக்குறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு ஒரு நட்சத்திர விடுதியிலேருந்து நீங்கள் வந்து அவசரமாக ஒரு லெட்டர் பேடை ரெடி பண்ணி அதை அர்ச்சனாவிட்ட நீங்கள் கொடுத்தீங்க. இதுக்கடுத்து ஈசிஆரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் உங்களை சந்தித்து ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போது வந்து தாவேகா தரப்பில் வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து துணை முதல்வர் அப்படிங்கிறது எங்களுடைய இந்த கவர்மெண்ட்டு பண்ணுற ஐடியாவில் இல்லை, அதெல்லாம் போன கவர்மெண்ட்டோட முடிஞ்சது. முக்கியமான ஒரு துறையில் உங்களுக்கு ஒரு மந்திரி தரோம், உங்கள் கட்சியில் 2 சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஒதுக்கிக்குங்க, எங்களை பொறுத்தளவு நீங்கள் மந்திரியாக இருந்தால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு தாவேகா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. நீங்கள் உடனே யோசிக்கிறீங்க, அப்படின்னா நீங்கள் வந்து சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணணும், திருச்சி இடைத்தேர்தலில் நிற்கணும், இடைத்தேர்தல்னா நம்ம கூட்டணி சனாதனம் இதெல்லாம் பேசுனதெல்லாம் இதாயிரும், நமக்கு ஒரு பேருக்கு பின்னடைவு ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசித்து சொல்கிறேன்ட்டு வர்றீங்க. ஆனால் இந்த மீட்டிங் முடித்த 2வது நாள் மீண்டும் பத்திரிகையாளரை சந்தித்து, நாங்கள் வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், எங்களுக்கு பதவி ஆசையெல்லாம் இல்லை, மந்திரி சபையில் நாங்கள் இடம் பெற மாட்டோம் அப்படின்னு. நீங்கள் இடதுசாரிகளோட நாங்கள் ஒத்து போவோம், நீண்டகால கூட்டணி இடதுசாரிகளோட நாங்கள் 2016 இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. மறுபடி இப்போ என்ன இடையில நடந்தது, எதனால் இந்த உங்களுடைய அரசியல் தடுமாற்றம்? மந்திரி பதவி இப்போ வாங்கிட்டீங்க, ஆனால் இப்போ உங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்கு காலையில் இருந்து இப்போ சாயந்தரத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஷானவாஸ் கூட இருக்கிற முக்கியமான இஸ்லாமிய நிர்வாகிகளெல்லாம் கூட்டிகிட்டு திமுகவில் சேர்றதுக்கு தயாராகிட்டார். அதே மாதிரி பாவேந்தர் வழக்கறிஞர், பனையூர் பாவு முன்னாள் எம்எல்ஏ, பனையூர் பாவு சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி நீங்கள் சீட்டு கொடுக்காதனால தான் அங்கே வந்து உங்களுடைய சிந்தனை செல்வன் நின்று தோக்குறாரு. சிந்தனை செல்வன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த காட்டுமன்னார் கோயிலை நீங்கள் அவரை இங்கே மாற்றி விட்டதுனால தான், அவர் அங்கேயே காட்டுமன்னார் கோயிலில் இருந்தால் இன்றைக்கி காட்டுமன்னார் கோயிலில் உங்களுக்கு கேண்டிடேட் இல்லாதனால காங்கிரஸுக்கு இளைய பெருமாளோட பையனை நீங்கள் இன்றைக்கி எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்க. வன்னியரசை ஜெயிக்க வைக்கிறதுக்கு திமுக கடைசி நிமிஷம் அறிவிப்பு வர்ற வரைக்கும் எவ்வளோ போராடிச்சுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள்லாம் வந்து சனாதன சக்திக்கு எதிராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இடம் பெறணும்னு மார்தட்டி பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி வன்னியரசை ஜெயிக்க வைக்க எவ்வளோ பாடுபட்டுச்சுங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் வந்து ஷானவாஸ் திமுகவுக்கு போகிறாருன்னா திமுக தலைவர்கிட்ட போய் பேசுனீங்க, உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்தோம், எங்கள் கட்சியிலேருந்து வந்தால் யாரையும் சேர்க்காதீங்க அப்படின்னு தளபதி ஸ்டாலின்கிட்ட கேட்டீங்க. அதே மாதிரி நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து தாவேகாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சிங்க. பனையூர் பாவு, இந்த மாதிரி பாவேந்தர், ரஜினிகாந்த், இந்த வழக்கறிஞர் அணிலாம் வந்து உங்கள் நீங்களே தாவேகாவை ஆதரிச்சிட்டிங்க, உங்கள் பின்னாடி எதுக்கு நாங்கள் தாவேகாட்ட போகணும், நாங்களே தாவேகாவில் போயிட்டோம்னா நாங்கள் அரசு வழக்கறிஞர் ஆயிடுவோம், நாங்கள் ஒரு பதவி வாங்கிடுவோம், நாங்களே அடுத்து நேரடியாக உள்ளாட்சி வருது, எம்பி எலெக்ஷன் வருது, தாவேகா சார்பிலே நின்று போகிறோம், உங்கள் பின்னாடியே நாங்கள் நிற்கணும் அப்படின்ட்டு பனையூர் பாவு ஒரு டீமாக வந்து தாவேகாவில் சேர்றதுக்கும், பாவேந்தரும் ரஜினிகாந்த் தலைமையில் வழக்கறிஞர் அணியும் ஷானவாஸ் திமுகவுக்கும் போகிறதுக்கு உங்கள் கட்சி வந்து 3 நாளாக உடையிறதுக்கு போயிதாயிடுச்சு. நீங்கள் இத்தனை வருஷமாக அரசியலில் கட்டி காத்த உங்களுடைய பேர் இந்த அமைச்சர் பதவினால் என்ன நிலைமைக்கு வந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கே தெரியும்.
இந்த விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கும் தெரியும். ஆனால் உங்கள் கட்சியை சிதைச்சு சின்னாபனமாக்குன்னு இந்த 2026 தேர்தல் என்ன பிரச்சனைனா, உங்களுடைய ஓட்டு வங்கி தான் இன்றைக்கி தாவேகா வாங்கியிருக்கு. வட மாவட்டங்களில் பாமகவுக்கு ஈக்குவலாக ஃபைட்டு கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்கு வங்கி தாவேகாவுக்கு மாறிடுச்சுன்னு தேர்தல் ரிசல்ட் வந்த 3வது நாள் நீங்களே ஒரு வீடியோ போட்டிங்க உங்கள் தொண்டர்களுக்கு. நம்ம தொண்டர்கள், நம்ம தோழர்கள், கூட்டணி கட்சி திமுகவுக்கு யாரும் ஒத்துழைக்கல, இது போன்ற இது இனிமேல் வருங்காலத்தில் இருக்கக்கூடாது, நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒற்றுமையாக இருக்கணும்னு நீங்கள் தான் உங்களுடைய தொண்டர்கள் சொன்னீங்க. உங்களை சீரழித்த தமிழக வெற்றி கழகத்திலேயே இன்றைக்கி போய் நீங்கள் கூட்டணி வச்சோன்னா உங்களுடைய தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? மிஞ்சி இருக்கிறவங்க உங்கள் பின்னாடி எதுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், நாங்கள் நேரடியாக அந்த கட்சியிலே போய் சேர்ந்துடுறோமே அப்படின்னு போயிட்டாங்க. திருமாவளவன் இது சம்மந்தமாக என்ன முடிவெடுக்க போகிறார், கட்சி இனிமேல் என்ன ஆகும் என்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.